மதுரை அரசு மருத்துவமனையில் கால் முறிவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த கைதி மூச்சு திணறலால் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே காலனியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் ஜீவா நகரை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரும் ஆதனூரை சேர்ந்த அழகர் என்பவரும் பட்டாக்கத்தியால் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஆகாஷ் டெலிசன் என்பவரை போலீசார் கைது செய்ய முற்பட்டபோது போலீசாரிடமிருந்து தப்பி செல்வதற்காக மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்த ஆகாஷ் டெலிசனின் காலில் முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து மானாமதுரை அரசு மருத்துவமனை மற்றும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷ் டெலிசன் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷ் டெலிசன் திடீரென மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போலீசார் விசாரணையின் போது ஆகாஷ் டெலிசனை துன்புறுத்தியதால் அவர் உயிரிழந்ததாக ஆகாஷ் டெலிசன் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக காட்பாடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் நிறைவுற்ற பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய எம்பி கதிர் ஆனந்த், மத்திய அரசும் அதிமுகவினரும் சேர்ந்து மகளிர் உரிமை தொகையை தடுத்து நிறுத்த வேண்டும் என திட்டம் தீட்டியதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிந்து கொண்டு கலைஞரோட மகன் நான் கொண்டு வந்த திட்டத்தை தடுக்க எந்த மகன் பிறந்திருக்கிறான் என்பது போல் பெண்களின் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைத்ததாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்த அவர், அதிமுக ஆட்சியின் போது ஜெயலலிதா அளித்த வாக்குறுதிகளை அவரின் மறைவிற்கு பின்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் நிறைவேற்றினார்களா என கேள்வி எழுப்பினார். மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் கூட்டு ஆலோசனை நடத்திருக்காங்க டெல்லியில. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் எல்லாரும் கூட்டு சரியா எப்படியாவது இந்த 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை நிறுத்தணும்னு அதிகாரிகள் வக்கீல்கள் கூட்டு பேசியிருக்காங்க. அப்படி கோர்ட்ல போய் ஒரு மனுவை தாக்கல் பண்ணி ஒரு ஆர்டரை போட்டு இந்த 1000 ரூபாய் நிறுத்தினால ஜென்மத்துக்கு இந்த திட்டங்கள் நிறுத்தப்படும். இததான் அவங்களுடைய காரியமா வச்சிருந்தாங்க. இதை எப்படியோ முதலமைச்சர் கட்டுப்பட்டாங்க. இந்த மாதிரி செய்ய போறாங்கன்னு உடனே கலைஞரோட மகன் நான் கொண்டாந்த திட்டத்தை தடுக்கிறதுக்கு எந்த மகன் பிறந்திருக்கான்னு கேட்டு உடனடியாக அதிகாரிகளை விடிய காலையில 3 மணி 4 மணிக்கு அதிகாரிகளை வீட்டுக்கு வர வச்சு ஒரு 4 மணி நேரத்துல அதிகாரிகளிடம் உட்கார்ந்து பேசி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய திட்டத்தை தடுத்தாட்கொண்டு இன்னைக்கு மக்களுக்கு பிரயோகிச்சிருக்காருன்னா அது ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் இருக்காருன்னா அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா மட்டும்தான். தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி உள்ளது என தூத்துக்குடி விமான நிலையத்தில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்தார். நெல்லையில் நடைபெறவுள்ள தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்த பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது நமது மாநிலத்தில் முற்றிலும் கிடையாது என்றும் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டிய அவர், உயிர் உடைமை மீது தாக்குதல் மற்றும் பாலியல் வன்கொடுமை தாக்குதல் என பெண்கள் மீது 2 விதமான தாக்குதல் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பாலியல் குற்றங்களுக்கு கஞ்சா போன்ற போதை பழக்கம்தான் காரணம் என கருத்து தெரிவித்த அவர், பள்ளி கல்லூரிகளில் போதை புழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் வேலையில்லா நிலை காரணமாக இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதாகவும் தெரிவித்தார். பெண்களை போற்றி பாடுகின்றோமோ அத்தனை சக்தி வழிபாடு இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்றதோ, இருந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 2 வயது குழந்தை முதல் 70 வயது மூதாட்டி வரை இங்கு பாதுகாப்பு இல்லை. 2 விதமான தாக்குதல்கள் பெண்கள் மேல் நடத்தப்படுகிறது. ஒன்று, அவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு அச்சுறுத்தல், அதாவது பெண்கள் மேல் நடத்தப்படும் தாக்குதல்கள். அதன் அடுத்ததாக நடத்தப்படுவது என்பது பாலியல் வன்கொடுமைகள். அதற்கு வயது வித்தியாசம் என்பதே கிடையாது. பெண் குழந்தைகளை துன்புறுத்தக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் மது, போதா, கஞ்சா போன்ற போதை பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது. பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் போதை பழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. யுபிஎஸ் தேர்வில் தமிழக அளவில் 6வது இடத்தை பிடித்த திருக்கோவிலூர் மாணவனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகரைச் சேர்ந்த செல்வராஜ் உமா தம்பதியின் மகன் சேஷன்
நடந்து முடிந்த UPS தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் 197வது இடத்தையும் தமிழக அளவில் 6வது இடத்தையும் பிடித்துள்ளார். இது பற்றி தகவல் அறிந்து திருக்கோவிலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் கழக துணை பொதுச் செயலாளருமான பொன்முடி மாணவன் சேஷன் வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், UPS தேர்வில் தமிழக அளவில் 6வது இடம் பிடித்த மாணவன் சேஷன் நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்து வெற்றி பெற்றுள்ளார் என்றும், தமிழக அரசு அறிவித்த அனைத்து வகையான நிதி உதவிகளை பெற்று இந்த தேர்வில் வெற்றி பெற்று இருப்பது தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் தெரிவித்தார். நான் இந்த ரீசெண்டாக நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 197 வாங்கியிருக்கேன். நான் 1996 பிறந்ததுனால அப்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆனரபிள் மிஸ்டர் TN சேஷன்னால அப்பா ஈர்க்கப்பட்டு அவரோட பேர் தான் எனக்கு வச்சிருக்காரு. என் சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு மந்திரம் வந்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நான் அப்போட கைடன்ஸில் தான் படித்தேன். நான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என் ஃபேமிலியும் படிக்க வச்சாங்க. என்னோட ஜேர்னி வந்து 2019 ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஃபிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஷங்கரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸில் வந்து டெஸ்ட் சீரிஸ் என்ரோல் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ரைட் ஃப்ரம் 2019 என்னை எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்லையும் என் கூடவே இருந்து என்னை கைட் பண்ணது வந்து என்னோட மென்டர் மிஸ்டர் R. கார்த்திக். அவர் தான் வந்து என்னை ஃபிலிம்ஸு மெயின்ஸு ஈவன் இன்டர்வியூ ப்ரோக்ராமுக்கும் என்னை கைட் பண்ணி இந்த 6 இயர்ஸும் கூடவே இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லா ஸ்டேஜஸ்லையும் கைட் பண்ணி என்னை பாஸ் பண்ண வச்சார். அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஆஸ்பிரண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காக அண்ணா நகரில் வந்து செயல் கிளப்னு ஒரு சின்ன மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. இதை தாண்டி ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் டு ஆல் மை ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் என்னோட சீனியர்ஸ், அவங்க நிறைய பேரோட கைடன்ஸ்னாலையும் அவங்களால லிஸ்ட்டில் மேக் பண்ணலாம் கூட அவங்களோட கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட கான்ட்ரிபியூஷனுக்கு அவங்க ரொம்ப ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். இதனால தான் என்னோட சக்ஸஸ்க்கு ரொம்ப காரணமாக இருக்குது. பெண்கள் அரசு அதிகாரத்தை நிர்ணயிக்கும் சக்தியாக இருப்பதை அரசியல் கட்சிகளின் அறிக்கைகள் மூலம் புரிந்து கொள்ள முடிவதாக கோவையில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேக தலைவர் விஜய் பொங்கல் தீபாவளி ஸ்பெஷல் திரைப்படங்களைப் போல மகளிர் தின ஸ்பெஷல் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் என விமர்சித்த அவர், தேர்தலுக்கு முன்பாக அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்குறுதிகளை அளிப்பது வழக்கமான நடைமுறைதான் என்றும், விஜய் தனியாக நின்று ஆட்சி அமைப்பார் என்பதை யாராலும் நம்ப முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது அரசியல் கட்சிகள் எல்லாம் பெண்களுக்காக வாக்குறுதி கொடுப்பதை வரவேற்ற அவர், ஒரு காலத்தில் வெறும் வாக்காளர்களாக இருந்த பெண்கள் தற்போது அரசு அதிகாரத்தை நிர்ணயிக்கும் சக்தியாக இருப்பதை அரசியல் கட்சிகளின் அறிக்கைகள் மூலம் புரிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார். இந்த அளவிற்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் சந்தேகப்படுவார்கள். ஒன்று. இரண்டாவது, விஜய் அவர்கள் தனியாக நின்று ஆட்சி அமைப்பார்கள் என்று யாராவது நம்ப முடியுமா என்றால் ஒருத்தரால நம்ப முடியாது. விஜய் கட்சி இன்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா, அரசாங்கத்தை அமைப்பார்களா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது வாக்குறுதிகளை நாங்களும் வந்து நல்லா இருக்குங்க. அதுல இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே பெண்களுக்காக ஓடி ஓடி வாக்குறுதிகள் கொடுக்கறத ஒரு பெண்கள் தலைவராக நான் வந்து அதை வரவேற்கிறேன். ஏனென்றால் ஒரு காலத்தில் பெண்கள் வெறுமனே வாக்காளர்கள், ஆனால் இன்று பெண்கள் அரசு அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது எல்லாருடைய அறிக்கை பார்த்து புரிஞ்சுக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.